நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி சொல்லணும்னா, என்னை நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு பெட்ரோலாக எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பாக நான் அதை எடுத்துக்கல. விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் நின்றுக்கவே முடியாது. நமக்கு பின்னாடி பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதாவது கடவுள் முன்னாடி மண்டி போட்டால் யார் முன்னாடி எழுந்து நிற்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். எனக்கு உண்மையாக ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டுக்கு அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை